அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் சார் படம் எடுப்பார், ஆடியோ லான்ச் பண்ணுவார், ட்ரீட் வைப்பாருங்கிறது ஒரு 2013 அந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது. திரும்ப எனக்கு 10 ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். சார்கிட்ட கேளுங்க. அது மாதிரி இது தொடர்ச்சியாக சார் வந்து அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை வந்து நம்புவார். ஒன்றா இருக்கும் அவரோட நம்பிக்கை. வேறு எங்கேயுமே போகாது, வேறு யார் சொல்கிறதே அவர் கேட்க மாட்டார். டைரெக்டாக அவர் ஒரு நம்பிக்கை வச்சாருன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை வைப்பார். நான் பண்ண என்னுடைய முதல் படம் வந்து அவருடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் உருவாச்சு. ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் சார் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்பி, இல்லை நிச்சயமாக அந்த படம் நல்லா ஒரு ரவி நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தார். நிச்சயமாக அவர் அந்த வாய்ப்பை வந்து அவர் என்னை நான் சுற்றலை அந்த கதையை எடுத்துக்கிட்டு எங்கேயுமே. நேராக வந்து நான் சூதுகோமில் ஒர்க் பண்ணேன், நலன் சாரோட அசோசியேட்டாக. நிச்சயமாக அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அங்கே சொன்ன மாதிரி நான் சூதுகம் ஒர்க் பண்ணிட்டு டைரெக்டாக என்னை வந்து எங்கூட பேசி சார் வந்து நான் சொன்ன சின்ன ஒன்லைன்லேருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கையை, நான் கொஞ்சம் சோறு உடஞ்சா கூட என்னாச்சு குயிக்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட விரட்டி அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சார். நிச்சயமாக அதை வேறு எந்த தயாரிப்பாளரும் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. அவர் வந்து வச்ச நம்பிக்கை, அந்த வெற்றி எல்லாமே எனக்கு வந்து அவர் வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் தான் கொடுத்துச்சு. அதுபோலவே அவர் அடுத்தடுத்து எல்லா இயக்குநர்களுக்கும் அவர் அதே தான் செய்கிறாரு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். புதுசாக வர எல்லா இயக்குநர்களுக்கும் அதை கொடுக்குறாரு, புதுசாக வர டெக்னீஷியன்ஸுக்கும் அவர் கொடுக்குறாரு. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது. அந்த படம் உருவாக்கம் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் எப்போ நினைவு கூர்ந்தாலும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும். அதுபோக அர்ஜுன் வந்து முண்டாசப்பட்டியில் ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அந்த டைம்லேருந்தே அவர் நல்லா தெரியும். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார், சோர்வடையாமல் எல்லாருடைய கதைகள்லையும் போய் பங்கெடுத்துக்குவார். என்னுடைய கதை டிஸ்கஷன்லேயும் வருவார். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சதா. ரொம்ப ஒரு மாதிரி அவருடைய அந்த ஸ்பான்டனியஸாக அவர் பேசக்கூடிய அந்த கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான். அவர் வந்து இப்போ முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, யங் மங்சங்னு. அந்த படம் வந்து இன்னும் வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள் ஆகிருக்கு. இருந்தால் கூட மனம் தளராமல் அடுத்த முயற்சியை வந்து செஞ்சு அடுத்த படத்தோடு அவர் வந்து நின்றுருக்கிறதுங்கிறது அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன், படம் தாமதமான குயிக்காக போங்க, அர்ஜுன் பாரு எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். அது வகையில் அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல நண்பர். அதுபோக இந்த படக்குழுவினர் மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சங்கம் சினிமாஸ் அவரும் சாரும் வந்து இப்போ இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. மேற்கொண்டு அவங்க நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்காங்க. அத்தனை படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்துச்சு. இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, உதயம் தியேட்டரில் வந்து அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தேன். ஸோ சூதுகம்ன்ற படம் வந்து நலன் சாரும் சிவி சாரும் பண்ணலன்னா எங்கள் அர்ஜுனுக்கு வந்து சூதுகம் 2 வந்து கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு. ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் வந்து பிரபுதேவா சார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாம்பேயில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். அன்றைக்கிலேருந்து ஒரு நல்ல ட்ராவல் போயிட்டுருக்கு. மார்க்காண்டினில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ரைட்டிங்கில். ஸோ மார்க்காண்டினோட சக்ஸஸ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுனுக்கும் அதை போய் சேரும். ஸோ மார்க்காண்டி தாண்டி இப்போது குட் பேட் அக்லிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் ரைட்டிங் டீமில் இருக்கார். ஸோ இன்றைக்கி அர்ஜுனுக்காக தான் வந்தேன். பிகாஸ் சிவி சார் கம்பெனியில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக என் ஸ்கிரிப்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது, என்னை அதை செலக்ட் பண்ணல அப்போது. ஸோ ஐ விஷ் சூதுகம் 2 கிரேட் பிக் சக்ஸஸ். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். விஸ்வன்ஸும் கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கடவுளே சார், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட சிவி குமார் சார் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டார் சார், நடுவில் நின்று. கடவுளே நன்றி. இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவீங்களா சார் சாருக்காக? படம் இப்போ தான் போயிட்டுருக்கு, அதை பற்றி எதுவும் பேச முடியாது சார். தேங்க்யூ சார். இவ்வளோ போதும் எங்களுக்கு தமிழில்